வணக்கம். சிசு பார்ட் 1 வரும்போது நான் அதை பெருசாக மைண்ட் பண்ணல. மற்றும் ஒரு ஆக்ஷன் திரைப்படம்ன்ற மாதிரி தள்ளி விட்டுட்டேன். பார்க்கணுன்னே தோணல. ஆக்சுவலாக பார்ட் 2 வேறு எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த பார்ட் 2 கதை என்ன, அந்த படம் எப்படி போகுன்ற சும்மா அப்படி ஓட்டி பார்த்தேன். வெறும் 6 மில்லியன் எடுக்கப்பட்ட அந்த முதல் பாட்டும் 14 மில்லியன் வரைக்கும் கலெக்ட் பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் ஸ்லீப்பர் ஹிட் ஆயிருக்கும் அவங்க ஊரில். அதனால் இந்த பார்ட்டுக்கு பட்ஜெட்டே 12 மில்லியன் அண்ட் ஜஸ்ட் 90 மினிட்ஸ் மட்டுமே ஓடுது இந்த சீக்வல். ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக், ஷேர்னு எல்லாத்தையும் பண்ணுங்கள். சிசு ரோட் டு ரிவெஞ்ச் ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு 2 வருஷங்கள் கழிச்சு இந்த கதை ஆரம்பமாகுது. ஃபின்லாண்டோடைய ஒரு பகுதியை சோவியத் யூனியன் கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே தான் நம்மளுடைய ஹீரோ அட்டாமியோடைய வீடும் இருக்குது. அவர் தன்னுடைய வீட்டுக்கு போகிறாரு. மொத்த ஃபேமிலியும் போரில் கொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அந்த வீட்டை மொத்தமாக டிஸ்மேண்டில் பண்ணி அந்த வுட் எல்லாத்தையும் ஒரு ட்ரக்கில் லோட் பண்ணிவிட்டு திரும்ப ஃபின்லாண்ட் பகுதிக்கு போக ரெடி ஆகிறாரு. அதே நேரத்தில் அவருடைய ஃபேமிலியை கொண்ட ரெட் ஆர்மி ஆஃபீஸர் இகோர் ட்ரக்கோனாவை வச்சு அட்டாமியை கொலை பண்ணணும்னு ஒரு கேஜிபி ஆஃபீஸர் ஆர்டர் போடுறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற ஆக்ஷன் தான் இந்த ரோட் டு ரிவெஞ்ச். இவ்வளவு சிம்பிளாக டேரெக்டாக டைட்டில் வைக்க முடியாது. ட்ரக்கில் ரோடு வழியாக தன்னுடைய நாட்டோடைய பகுதிக்கு ட்ராவல் பண்ணுற ஹீரோ, அவரை தடுத்து கொலை பண்ண நினைக்கிற வில்லன். போகிற வழியில் முதல்ல ஜீப்பு, அப்புறம் மோட்டார் பைக்கு, ஏர்பிளேன் விடாமல் துரத்தி தொலை பண்ணிகிட்டே இருக்காங்க, தடுக்கிறாங்க. அது எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு நம்ம அட்டாமி தப்பிச்சுட்டே இருக்காரு. வீடியோ கேம் மாதிரி ஒவ்வொரு லெவலாக முடிச்சுட்டு அடுத்த செட்டுக்கு போகிற இப்படி ஒரு ஃபீலை ஒரு படம் தருது அப்படின்னாலே அது கண்டிப்பாக என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு மினிமம் கேரண்டி என்டர்டைன்மெண்ட். இந்த படமும் அப்படி தான் இருந்தது. அண்ட் போன பார்ட் மாதிரியே அட்டாமி கேரக்டர் செம்ம கிரியேட்டிவாக இருக்கிறத வச்சு இம்ப்ரவைஸ் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் தப்பிக்கிறத பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. கடைசியில் ட்ரெயினில் ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ரெச் இருக்குது. நல்ல இமேஜினேஷன். அது மொத்தமாக சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மேஸ், அதை தாண்டி ப்ரொட்டாகனிஸ்ட் தப்பிக்கணுங்கிற மாதிரியான அந்த டிசைன் வந்து சிறப்பான ஐடியாவாக இருந்தது. நிறைய பேர் வந்து பைக்கில் அப்படியே சேஸ் பண்ணும்போதெல்லாம் லோ பட்ஜெட் மேட் மேக்ஸ் மாதிரியே இருக்குது. ஒவ்வொரு சாப்டருக்குமான டைட்டில் பார்க்கும்போது பழைய வெஸ்டர்ன் படங்கள், பி கிரேட் படங்களை பார்க்குற ஃபீல் வருது. ஆனால் இதெல்லாம் எனக்கு கம்ப்ளைண்ட் கிடையாது. டேரக்டோரியல் சாய்ஸஸாக தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது அதெல்லாம். அண்ட் சில ஸ்டன்ஸ் டிசைன் பண்ணப்பட்ட விதம்லாம் கார்ட்டூனிஷாகவும் ஃபன்னியாகவும் கூட இருக்குது. ஒரே ஒரு டயலாக் மட்டும் பேசி மற்றபடி தன்னுடைய ஆக்டிங்குக்கும் ஆக்ஷனுக்கும் மட்டுமே வேலை கொடுத்துருக்கிற ஜோமா டோமிலா ப்ரொட்டாகனிஸ்டாக பர்ஃபெக்டாக இருக்காரு. ஸ்டீஃபன் லாங் இந்த மாதிரி ஒரு பெரியவரா டோன்ட் பிரீத் படத்தில் சர்வே ஆனதை மறந்துட்டு இன்னொரு பெரியவர் கூட வந்து சண்டை போட்டுருக்காரு. வெரி பேட், டிபிக்கல் கிளீஷேட் ஜெனரிக் வில்லன். அவ்வளோதான். ஆக்ஷன் காட்சிகளோட பேசிங், இந்த டிராவலில் நாம பார்க்குற வாஸ்ட் லேண்ட்ஸ்கேப்போட அழகழகான ஷார்ட்ஸ், பரபரப்பை குறையாமல் பார்த்துக்கிற மியூசிக்னு எல்லாருமே அருமையாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்தில் முதல்ல கொடூரமாக கொல்லப்படுறது என்னன்னா லாஜிக் தான். ஏன்னா அவர் வந்து ஒரு இம்மார்டல். ஒரே ஆள் வந்து பல 100 பேரை கொண்டு இருக்காரு. அப்படி பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ அடிபட்டாலும், செதிலாக வெட்டினாலும், முகமே சதஞ்சு போனாலும் அடுத்த நிமிஷமே எழுந்து வந்து சண்டை போடுறதெல்லாம் இந்திய சினிமாவுக்கே டஃப் தர ஹீரோயிஸை பில்டப்பாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவரை போட்டு தள்ளாத வில்லனும் இந்த படத்தில் இருக்காரு. அது கூட ஒரு இந்தியன் சினிமா ஹோமாஜா நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் சில இடங்களில் வயலன்ஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டாகவே இருந்தது. இதையெல்லாம் விட முக்கியமாக 2 சீன்ஸ் படத்தில் அவ்வளவு பெரிய ட்ரக்கோட தண்ணியில் விழுந்துடுறாரு நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட். சரி, அவருக்கு அடிப்படையில் தப்பிச்சுறாரு. ஆனால் ஒவ்வொரு மரக்கட்டையும் தேடி அவ்வளவையும் எப்படி இந்த மனுஷன் டிரான்ஸ்போர்ட் பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் சுத்தமாக நம்பவே முடியல. அடுத்தது ஒரு பெரிய டேங்க் இருக்கு. அந்த டேங்கை பின்பக்கம் வந்து வெடி வச்சு பிளாஸ்ட் பண்ணி அப்படியே எல்லையை தாண்டி ஒரு சோமர் சால்ட் மாதிரி அடித்து ஜம்ப் பண்ணி தாண்டுவார் பாருங்க. இந்த குருவி இன்டர்வல் பிளாக்கு, லிங்கா ஆதவன் படங்களுடைய கிளைமேக்ஸ்லாம் மைண்டில் பேட் மெமரிஸாக வந்துட்டு போச்சு. பட் அப்படி தாண்டினதுக்கப்புறம் அவருக்கும் அந்த டேங்குக்கும் ஹெவியாக அடிபட்டுச்சுன்ற மாதிரி காட்டினது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. மொத்தத்தில் இந்த சிசு 2, ராம்போ, ஜான் விக், மேட் மேக்ஸ்னு எல்லாம் கலந்து கட்டின ஒரு வேர்ல்டு வார் பீரியட் ஆக்ஷன் படம் எனக்கு ஒரு ஓகேஷான படமாக இருந்தது. பிளெயின் ஆக்ஷன் பட விரும்பிகள் ட்ரை பண்ணுங்க. படம் தமிழ், இங்கிலீஷ்னு 2 மொழிகளிலும் ரிலீஸ் ஆயிருக்கு. இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு சப்டைட்டில்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக சப்டைட்டில்ஸ் தேவைப்படாது இந்த படத்துக்கு. அண்ட் படத்துக்கு அவங்களே அடல் சொல்லி கொடுத்துருக்காங்க.